ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்னத்திற்கு சனியினுடைய சார மாற்றம் குறித்து கிட்டத்தட்ட அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மே 17லிருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 7 மாதம். ஸோ இந்த பலன்கள் சாரத்தினால மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டால், ஒரு கிரகம் எந்த சாரத்தில் போகுதோ, எந்த நட்சத்திர வழியாக பயணிக்குதோ அந்த பலனை தாங்க செய்யும். இப்போ நமக்கு அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு பொதுவாக நம்ம ஒரு பலன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்போ 3 நட்சத்திரம் இருக்குது மீனராசியில். முதல்ல பூரட்டாதியில் போனார். அதுக்கப்புறம் சனி உத்திரட்டாதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போனார். இப்போது உத்திரட்டாதியிலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறப்போகிறார். அக்டோபர் 9 வரைக்கும் இந்த புதனை போல நமக்கு பலன் தர இருக்கிறார். சரி, 8ல் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மைனஸ் தான். ஆனால் புதன் நமக்கு யாருன்னு பார்க்கணும் இல்லையா? புதன் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்ல ஸ்தானங்களில் இருந்தது அப்படின்னா அந்த புதனுடைய பலனை இந்த கோச்சார சனி தன்னுடைய தசாபுத்தியில் வழங்குவார். உங்களுக்கு ஒரு சின்ன பீரியடாவது சனியோ புதனோ நடக்கும். ஒரு அந்தரமோ ஒரு சூட்சுமமோ ஒரு புத்தியோ கண்டிப்பாக நடக்கும். திசை நடக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். அப்படி இது என்ன செய்யும் அப்படின்னா, தனலாபாதிபதி அல்லவா புதன். அப்போ 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குறி காட்டுகிறது. அதாவது கையிருப்பு பணம் அல்லது நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம், இதை சனி தன்னுடைய உழைப்பின் மூலம் செயல்படுத்துகிறார், கஸ்டமர் மூலம் செயல்படுத்துகிறார், நம்மளுடைய வேலையின் மூலம் செயல்படுத்துகிறார். இதன் மூலமாக நமக்கு பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மையை தருகிறார். அதனால் நீங்கள் வேலை பார்த்துருந்தாலும், தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும், ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாலும், எந்த விதமான ஒரு சேவை சர்வீஸில் இருக்கீங்களோ அதன் ரீதியாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது நன்மைகளை செய்வார் சனி. அதனால் அட்டம சனி அது நம்மளை நஷ்டப்படுத்திடும்னு நினைக்கவே வேண்டியதில்லை. பணம், உத்தியோகம், தொழில், பொருளாதாரம் வளர்ச்சி உண்டு கண்டிப்பாக. அப்போ இதை நம்ம ஜனன ஜாதகத்தில் இதே ரேவதி நட்சத்திரத்தில் சனி போகக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் பல கிரகங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியனே இங்கே இருந்தாருன்னு வைங்க ரேவதி நட்சத்திரத்தில், அப்போ உங்களுடைய சுய பலத்தை அதிகரிப்பார், தந்தை வர்க்க ஆதாயத்தை கொடுப்பார், அரசு சார்ந்த பணிகளுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சக்ஸஸாக முடிப்பார். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த புதனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால அந்த சூரியன் இந்த கோச்சார சனியினுடைய ஆதிக்கத்தை பெறுகிறார். இப்போ நம்மளுக்கு சனி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதுன்னா சூரியனுடைய பலன் நமக்கு கிடைக்குது. நமக்கு லக்னாதிபதி சூரியன். அதனால் நம்ம முடிவுகளை எல்லாம் நம்ம ஸ்திரமாக செயல்படுத்துவோம். நம்மளுடைய ஆதிக்க பலம் பெருகும், ஆளுமை திறன் அதிகரிக்கும். இதே நமக்கு செவ்வாய் கிரகம் இருந்ததுன்னு வைங்க, ரேவதியில் புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் கிரகம் இருந்தது அப்படின்னா சில இடமாற்றங்கள், பூர்வீக சம்பந்தப்பட்டதிலிருந்து விலகுதல், வீடு கட்டுறதுக்கு, பூமி சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட, இப்போ வீடு கட்டுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற தொழில் வச்சிருக்கலாம், அது சம்மந்தப்பட்டது. இதுக்கு எல்லாமே நன்மைகளை பண்ணும். சகோதர வழி அமைப்பிலையும் கூட உங்களுக்கு சகோதரர்னால நமக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும்.
உங்களுக்கு சனி திசையோ புத்தியோ அந்தரமோ இருந்தால் அது நடக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு இருந்தால் சகோதர வழியில் சண்டை தான் வரும். ஏன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அப்படி இருக்கும்போது உங்கள் ஜாதகப்படி செவ்வாய் கெட்டவராக இருந்தால் சகோதரன் சார்ந்த விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இப்போ புதன் ரேவதி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே உங்கள் ஜாதகத்தில் புதன் இருந்தாருன்னு வைங்க, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, மூளை உழைப்பு சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான வேலைகளுக்கும் ஆதாயமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறீங்க, அல்லது உங்களுடைய கலைத்திறனை உபயோகித்து சம்பாதிக்கிறீங்க, இதுக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணும், நல்லபடியாக வளர்ச்சி பண்ணும். இதே ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் கிரகம் இருந்தது அப்படின்னா தொழில் பலம், அதுலேயும் இன்டீரியர் டெக்கரேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, வாகனம் சம்மந்தப்பட்டது, டூரிஸ்ட்டு அண்ட் ட்ராவல்ஸு சம்மந்தப்பட்டது, இது சார்ந்த நன்மைகளையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். கணவன் மனைவி உறவு லக்ஸுரியாக நம்ம சில பொழுதுபோக்குறது இதையெல்லாம் உண்டாக்கி தரும். அப்போ செலவு இருக்குது 8ஆம் இடம் அப்படின்னா அந்த செலவு நல்ல செலவா அப்படின்றது தான் இதையெல்லாம் குறிக்கிறது. இப்போ குரு கிரகம் அதே ரேவதி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னு வைங்க, சட்டத்துறை சம்மந்தப்பட்ட வழக்குகள் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, இதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கும், நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் அது திருப்திகரமாக இருக்கும். இப்போ அதே சனி இருந்ததுன்னு வைங்க ரேவதி நட்சத்திரத்தில், சனி நம்ம ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திரத்திலேயே கோச்சார சனி போகிறாரு அப்படின்னா, சனி நம்ம ஜாதகத்தில் 4, 8, 12 ஆதிக்கம் பெற்றிருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரத்தினுடைய நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? அந்த பலம் பெற்றிருந்தால் அவர் நன்மையைத்தான் செய்வார். இப்போ 8ஆம் இடத்து சனியின் மேலேயே 8ஆம் இடத்து கோச்சார சனியும் இருந்தால் என்ன அப்படின்னா உழைப்பு இருக்குது, ஆனால் உயிர் பற்றான விஷயத்துக்கு ஆரோக்கியத்திற்கும் உறவுகளுக்கும் அவ்வளவு சரி இருக்காது. அதை கொஞ்சம் கண்காணிச்சுக்கணும். தேவையில்லாமல் நம்மளை நாமளே வருத்திக்கிறது, துக்கப்படுறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இது மாதிரி விஷயங்களில் கவனிச்சுக்கணும். இதே ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னா பாட்டன் பாட்டி வர்க்கம் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் சில தடைகள் ஏற்படும். இப்போ நம்ம ஒரு மெசேஜ் பண்ணுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுல வரக்கூடிய ஒரு அவமானங்கள்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இது கிரகத்தினுடைய தன்மையை வாங்கி சனி கொடுக்கக்கூடியது. பொதுவாக புதன் நமக்கு தனலாபாதிபதி என்பதனால் இந்த காலகட்டம், அதாவது மே 17 அக்டோபர் 9 வரைக்கும் தன லாபங்களை தாராளமாக அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.